நான் கேப் ஓட்ட வந்த ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரென்டல் ஆப்ஷனோ இல்லை அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்போ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரென்டல் ஆப்ஷன் வந்துச்சு. அந்த ரென்டல் ஆப்ஷன் எடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் டே வரைக்கும் அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கரெக்டாக ஓலாவில் அதுக்கான அமௌண்ட் அவங்க பே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பர்சனலாகவே என்னை புக் பண்ணாங்க. நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கான அமௌண்ட்டும் கரெக்டாக கொடுத்தாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருந்தாங்க. கூட இருந்த அண்ணன் இந்த மாதிரி குரூப் எல்லாம் ஆட் பண்ணுறேன்டா, அதில் ட்ரிப் அதில் நல்லா சம்பாதிக்கலாம், நிறைய விஷயம் அப்படி இப்படின்னு நிறையா சொன்னார். ஓகே, அப்படியே சரிண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அடுத்த நாள் எங்கேயோ வேலை இருக்கும், கண்டிப்பாக நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அடுத்த நாள் காலையில் ஒரு 8:30 கூப்பிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் திருமண மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்களை நான் பிக்கப் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு காலையில் 8:30 மணி கார் எடுத்தேன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அது இல்லாமல் எனக்கு ஒரு பிக்கப் இருந்தது, நான் ஆல்ரெடி கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன், எனக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் வந்து வண்டி ரன் ஆகிடுச்சு. நைட் பகலமாக அவங்க கூடயே தான் இருந்தேன். ஆனால் அன்றைக்கி கார் நான் ஓட்டல, பார்த்தீங்கன்னா கூட இருந்தவங்க இன்னொருத்தர் ஓட்டினார். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டினாங்க. அவங்க கூட இருந்த இன்னொருத்தவரெலாம் கார் வாங்கி ஓட்டி பார்த்தாங்க, நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அங்கே இங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டே இங்கே இருந்தாங்க. கடைசி சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, அதாவது புக் பண்ணவர் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் நாள் புக் பண்ணாங்க இல்லையா, அவர் தான் காசு கொடுக்கணும். கூட வந்தவங்க வேலையாக தான் சுற்றினாங்க. இன்னும் ரெண்டாவதாக வந்து ஒருத்தவங்க பிக்கப் பண்ணோம், அவங்க வேலையாக தான் சுற்றிட்டு இருந்தோம். அவங்க கூட வந்தோடனே சொன்னேன், மேடம் கொடுத்துருவாங்க காசு, நீங்கள் சார்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்காக பிக்கப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் கிளம்புறேன், நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுறீங்களான்னு சொல்லி, நான் போட்டுறேன் நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் நம்பி கிளம்பி போயிட்டேன். இது எப்போனா பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி, போகிக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி தான். நானும் போயிட்டேன். எனக்கு கேஸ் சுத்தமாக என்கிட்ட இருந்த காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி, பெட்ரோல், இந்தமாதிரி டோல்கேட் எல்லாத்துக்குமே நான் செலவு பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5,000 கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் சரி போட்டு விட்றாங்க நம்பி நான் கிளம்பி போயிட்டேன். இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டேன், ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்பி போயிட்டேன். திரும்ப காலை அடிக்க அந்த 10 நிமிஷத்தில் போகிறோம்பா, 20 நிமிஷத்தில் போகிறோம்பா, அதே போகிறோமான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. திரும்ப அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறேன், அப்படியே வழி கடிக்கிறாங்க. நான் பொங்கல் டைம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபை கூப்பிட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு துணி கடைக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். சார் இந்தமாதிரி ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன், எனக்கு அமௌண்ட் வேணும், சுத்தமாக என்கிட்ட பைசாவே இல்லை, இருந்த காசு நான் செலவு பண்ணிட்டேன், நீ போட்டு விடு, நம்பி கிளம்பி வந்து தயவு செஞ்சு போட்டு விடுங்க சார்னு சொல்கிறேன். இந்த 10 நிமிஷம் வந்துடுவேன். இதேமாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தினமும் ஃபோன் அடித்து பார்த்தா எடுக்கவே இல்லை. கூட வந்து ஒருத்தவங்க நான் எங்கள் மேடம் போட்டு விடுவாங்க, நீங்கள் போன்னு நம்புகிறேன். சரியான ஃப்ராடாக இருப்பான் போல இருக்கா. நான் அடுத்த ராத்திரில் என்னை டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி தூக்கத்தை கெடுத்துட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிடுவான். திரும்ப ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டான். ஒரே ஒரு கால் கூட எடுத்ததே கிடையாது, சரியான பதில் சொன்னது கிடையாது. ரொம்ப மன உளைச்சிக்கு ஆளாகி ரொம்ப அழுதே போயிட்டேன். என்னால் முடியவே இல்லை, அழுதுட்டேன். என்னடா இது, இந்த பொங்கல் நேரத்தில் சுத்தமாக கையில் காசே இல்லாமல் இவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் இப்படி ஆகிப்போச்சடான்னு நானும் எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டேன். இதனும் அதே தரேன் சொன்னேன். டென்ஷனாகி அங்கேருந்து கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வீட்டுக்கிட்ட, அந்த மேடத்தோட வீட்டுக்கிட்ட வந்து கேட்டவுடனே அந்த டிரைவர் ஒருத்தவன் என்ன பண்ணால் திட்டுறான் அசிங்கமாக. உன்னை எவன்டா அங்கே வர சொன்னது, அதில் அசிங்கமாக திட்டிட்டு அதான் போட்டு விடுவோம் போட அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன புக் பண்ணாங்கல்ல, அவங்க 3,000 போட்டு விட்டாங்க. மீதி அமௌண்ட் நான் சாயந்தரம் தரப்பா வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. திரும்ப ஈவினிங் ஃபுல்லாக வெயிட் பண்ணேன். நான் வந்து அங்கேருந்து வந்து காசு வாங்கினேன், அந்த அமௌண்ட்டே அந்த 3,000 சரியாக போயிடுச்சு. எனக்கு வேறு ஒரு ஒர்க்கு ஊருக்குள்ள இருந்தது. திரும்ப நிறைய வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசி வரைக்கும் அந்த காசை அவங்க கொடுக்கவே இல்லை, என்னை ஏமாற்றிட்டாங்க. பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12,000, அந்த 3,000 நான் வந்து போனதுக்கே சரியாக போச்சு. மீதி 9,000 ஃபுல்லாக ஏமாற்றிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக என் வண்டி அடின்னு அடிச்சுன்னு ஊற்றுனாங்க. டாப் ஸ்பீடு 140 வரைக்கும் அடி சக்கை போட்டுட்டு இருந்தாங்க. இந்தமாரி மனுஷங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. உண்மையான ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுச்சு. வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றத்தை மட்டுமே தான் சந்தித்து வந்துட்டுருக்கிறான். பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒஸ்ட்டு கேவலமான ஜென்மத்தை மீட் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.